योगी जी, बहुत सारे लोग उत्तर प्रदेश में खौफ में जी रहे हैं। कुछ यूपी छोड़ के चले गए, कुछ ऊपर चले गए। அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியும் உதவ மாட்டாங்க. இவங்கெல்லாம் முன்னால உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கு பயத்தின் உருவமா இருந்தாங்க. முதல்ல இருந்து நாங்க உறுதியா இருந்தோம். பகவான் ராமன் சொல்லியிருக்காரு, நிஸ்ஸரஹீன் கரோ மஹி புஜுட்டாய பிரண கீன். நானும் ராம பக்தன், இதைத்தானே நானும் செய்வேன். யாரு பஞ்சமா பாதகனோ, யாரு ஏழைகளோட, வியாபாரிகளோட, பெண்களோட, சாதாரண மக்களோட, வழியில போயிட்டு இருக்கிற பொதுமக்களோட பாதுகாப்புக்கு ஆபத்தா இருக்காங்களோ, இவங்களுக்கெல்லாம் நாம ஒரு வகையான சூழலை கண்டிப்பா தயார் செஞ்சே ஆகணும். कर दिया। लोग कहते हैं नो बेल नो जेल, सीधा प्रभु से मेल। பாருங்க, ரெண்டுமே ஒன்னா பயணிச்சாகணும். நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் ராம பக்தன். அயோத்தியில ராம்லல்லா அருள் பாலிக்கும் போது இந்த மாதிரியான ஆளுங்களை மேல போய் அவரை சந்திக்க அனுப்புறதான சரியா இருக்கும். மேலும் இந்த பணிதான் யூபியில நடந்திருக்கு. பாருங்க, சமாஜ்வாடி மற்றும் காங்கிரஸ் எந்த ரவுடிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் மாலை போட்டு கும்மாளம் அடிச்சாங்களோ, அவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாங்க. அவங்க காலத்துல அவங்க ஊர்வலமா போகும்போது எல்லா புரோட்டோகாலும் ஸ்தம்பிச்சு போகும். ரவுடிகளோட கூட்டம் தான் முன்னால போகும். இன்னைக்கு நிலைமை என்ன? நானே பார்த்தேன். அதுல ஒரு ரவுடி ஒரு முறை போலீஸ் அவரை கொண்டு வரும்போது அவர் பேண்ட் நனைஞ்சு போச்சு, பயத்துல நனைஞ்சு போச்சு. ஒரு ரவுடி கதறிக்கிட்டு இருந்தான், என் உயிருக்கு ஆபத்து ஆபத்துன்னு. உன்னால எத்தனை பேர் பிராண பயத்துல கதறி இருப்பாங்க, இதை நினைச்சு பாருன்னு சொன்னேன். இதை நாம புரிஞ்சுக்கணும். ये लेटेस्ट केस मुख्तार अंसारी का है, जिसके बारे में समाजवादी पार्टी के लोग कह रहे हैं कि उनको जेल में जहर दे के मार दिया। சாக வேண்டியவன் தானே. நீங்களே இப்ப சொல்லுங்க, எந்த நபர் பல பேர்களை கொன்றிருக்கானோ அவன் எப்ப வர ஜாலியா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். காங்கிரஸ்காரங்க அவனை காப்பாற்ற முயற்சிகள் செஞ்சுட்டு தானே இருந்தாங்க. சமாஜ்வாடி கட்சிக்காரங்க அவனுக்கு சாமரம் வீசினவங்க தானே. गए थे उनकी मातम पुरसी के लिए। இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? இதுதான் வித்தியாசமே. பெரிய ராம பக்தரும் முன்னாள் யூபியின் முதல்வருமான மதிப்பிற்குரிய கல்யாண் சிங் இறந்து போனாரு. காங்கிரஸ் கட்சியோ சமாஜ்வாதி கட்சியோ வாயாவார்த்தையா கூட வருத்தம் தெரிவிக்கல. ஆனா செத்து போன ஒரு ரவுடி வீட்டுக்கு போய் முதல்ல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. இதுதான் வித்தியாசமே. தேசம் இதைத்தான் சகிச்சுக்க தயாரா இல்லை. இப்ப நாங்க ரவுடிங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். ரொம்ப சீக்கிரத்துல ஜூன் 4 பிறகு ஒரு தேதியை தீர்மானிச்சு உத்தரப்பிரதேசத்தை ரவுடிகள் முழுமையா இல்லாத மாநிலம்னு நாங்க அறிவிப்பு செய்வோம். அடுத்ததா ரவுடிகள் வாயிலா சேர்க்கப்பட்ட சொத்து, ரவுடி யாராவனா இருக்கட்டும், அவனுங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் அரசாங்கம் கையகப்படுத்தியே தரும். நாங்க பிரயாக்ராஜில் தொடங்கியாச்சு. பிரயாக்ராஜில் ரவுடி அத்தீக் அகமதோட ஒரு சொத்தை இது சட்டவிரோதமா ஆக்கிரமிச்சிருந்தா அதை திரும்ப எடுத்தோம். மேலும் எங்க கிட்ட இருக்கிற புதிய இயந்திரம், இதை கண்டு காங்கிரஸும் சமாஜ்வாடியும் பயந்து போயிருக்காங்க. அந்த புல்டோசரை வச்சு சமதரையாக்கினோம். சமன்படுத்தின பிறகு, சமன் செய்யப்பட்ட பிறகு நாங்க மேலும் தீர்மானிச்சிருக்கோம். செயல் திட்டங்களை ஏற்படுத்தியாச்சு. ரவுடிகள் இதுவரை சட்டவிரோதமா சேர்த்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கும், பெண்கள் பராமரிப்பு பணிகளுக்காகவும், மாற்றுத்திறனாளிகளுக்காகவும், அனாதை குழந்தைகளுக்காகவும், மேலும் சமூகத்தின் தேவை இருக்கும் அடித்தட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் மருத்துவமனைகள் கட்டுவோம், நல்ல பள்ளிக்கூடங்கள் எழுப்புவோம், நல்ல அமைப்புகளை உருவாக்குவோம். ஆனா ரவுடிகளோட கூட்டத்துக்கு யூபியில முடிவு கட்டியாச்சு. வருங்காலத்தில் அவங்க தலையெடுக்க விடவும் மாட்டோம். நாங்க இது எங்களோட உறுதிப்பாடு. முத கட்டத்தில் அவங்க சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். 2வது கட்டத்தில் இவங்களோட பினாமிகளோட சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும்.